ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்பொழுதுமே நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் அப்படின்னா அது சுண்டல். ஆனால் இப்போது நம்ம அந்த சுண்டல்ன்றதே மறந்துட்டோம். இப்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது டீப் ஃப்ரைட் ஸ்நாக்ஸ் தான் ஈவினிங் பண்ணுறோம். ஒன்லி அந்த நவராத்திரி டைமில் தான் நம்ம அந்த சுண்டலை பற்றி நினைக்கிறோம். அதுவும் பர்டிகுலராக அந்த 9 நாளும் 9 வகையான சுண்டல் பண்ணணும். அது என்னென்ன பண்ணலாம், எப்பொழுதுமே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன். அதனால இன்றைக்கி நான் மெனுவில் நான் எடுத்துருக்கிறது 9 வகையான சுண்டல். அதில் 1-2 கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஃபியூஷனாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஐ எம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்அவுட். எப்பொழுதுமே சுண்டலை ரொம்ப முக்கியம். ரொம்ப கம்மியாக தான் ஆயில் ஊற்றணும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த சுண்டலுக்கு நம்ம வெங்காயம் போட மாட்டோம். அப்போது தாளிக்கிறதுக்கு மட்டும் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். அதனால் ரொம்ப கம்மியாக ஆயில் ஊற்றினா போதும். நிறைய ஆயில் போட்டால் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆயில் கோட்டடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், சன்னா வச்சு ஒரு சுண்டல் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கடலை சுண்டல். கொஞ்சமாக ஆயில், ஒரு 2 மிளகா, கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். கடுகு லைட்டாக பொரிஞ்சோடனே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு பிஞ்ச் பெருங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த வேக வச்சிருக்கிற சன்னாவை போட்டுறோம். ஒரு 2 பிஞ்ச் காரப்பொடி, அதுக்கு தேவையான உப்பு, எப்பொழுதுமே இந்த சுண்டல் நம்ம வேக வச்சு, அதாவது ஊற வச்சு ஒரு 3 to 4 hours நல்லா ஊறணும். சில சுண்டல் 6 மணி நேரம் ஊறலாம். இப்போ சன்னெல்லாம் ஓவர் நைட் ஊறிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரம் ஊறி அதை குக்கரில் உப்பு போட்டு ஒரு 4 விசில் நல்லா வேக வச்சு நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் தேங்காய், ஒரு டீஸ்பூன் தேங்காய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலே தெரியக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக நம்ம அந்த கோட்டான போதும். இப்போது கொஞ்சோண்டு ஃபைனலாக கொத்தமல்லி. ரொம்ப சிம்பிள் ஸ்நாக்ஸ், ஹெல்த்தி ஸ்நாக்ஸு, ஹை ப்ரோட்டீன், ஆயில் ரொம்ப கம்மி, ஒரு வேரியேஷன். ஸோ இப்போது நமக்கு சன்னா சுண்டல், அதாவது கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. சுண்டல் நம்பர் 2, தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். அதுக்கு தேவையானது வெள்ளை பட்டாணி. ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஊறணும். ஊற வச்சுட்டு அதே மாதிரி குக்கரில் நல்ல ஒரு 4-5 சவுண்டு உப்பு போட்டு வேக வச்சு நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சமாக ஆயில் இருந்தால் போதும். ஒரு 2 மிளகாலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே கடுகு, அதே மாதிரி கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அது லைட்டாக ஃப்ரை ஆனோடனே ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயம், கொஞ்சம் கறி லீஃப், கொஞ்சமாக நம்ம இஞ்சி போட்டுக்குவோம். போட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டுட்டு வேக வச்சுருக்கிற பட்டாணி, இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இப்போது ஒரு
1.5 டீஸ்பூன் நம்ம தேங்காய். அதே மாதிரி நான் மாங்காவை என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை லைட்டாக போடுங்க. இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக புளிச்சிக்கிட்டு லைட்டாக இனிச்சிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு நல்ல காம்பினேஷன். இப்போது ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ ஒரு வித்தியாசமான தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ரெடி. சுண்டல் நம்பர் 3 காராமணி சுண்டல். இந்த சுண்டலுக்கு மட்டும் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றுவோம், ஏன்னா இதில் நம்ம ஆனியன் சேர்க்க போகிறோம். ஒரு 3 மிளகா, கொஞ்சம் மிளகா லைட்டாக வறுத்து வந்த உடனே கொஞ்சோண்டு கடுகு, கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அந்த ஜீரகம் பொரிஞ்சு வரப்போ ஒரு 2 பிஞ்ச் அசஃபோட்டிடா பெருங்காயம், கொஞ்சம் கறி லீஃப், கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 மிளகா, அப்புறம் நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி இருக்கிற ஆயில் வந்து அந்த ஆனியனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே எக்ஸஸாக ஊற்றோன்னா அந்த ஆனியன் வதங்குற அளவுக்கு தான் நமக்கு கொஞ்சம் அடிஷ்னல் ஆயில் வேணும். இந்த ஆனியன் லைட்டாக வதங்கினோடனே நம்ம வேக வச்சுருக்கிற காராமணி, இதை வந்து ரெட் ஐ பீன் சொல்லுவோம். இதுவும் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நல்லா ஊற வச்சு வேக வைக்கணும். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லான சுண்டல், எஸ்பெஷலி இந்த க்ரீன் சில்லி நம்ம போடுறது வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாக க்ரீன் கலர் கிடைக்கும். பிகாஸ் இந்த பேஸ் வந்து நல்லா நமக்கு ப்ரௌனாக இருக்கிறதுனால இந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் ப்ளஸ் ஒரு வைப்ரண்ட் கலர். ஸோ இப்போ நமக்கு காராமணி சுண்டல் ரெடி. நம்பர் 3 ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு 3 சுண்டல் பார்த்தீங்களா? 9 சுண்டலையும் ஒரு வீடியோவில் போடணுன்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் அந்த வீடியோ ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு 3ஆக காட்டலான்னு உங்களுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் முடியறதுக்கு முன்னாடி பார்ட் 2 பார்ட் 3 இதை உங்களுக்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ணிடுறோம். வர வெள்ளிக்கிழமை அடுத்த வீடியோ. இந்த 3 சுண்டல் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப், லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கர். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வர வெள்ளிக்கிழமை அடுத்த 3 சுண்டலோடு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி நவராத்திரி அண்ட் ஹாப்பி குக்கிங்.